ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னு சொன்னா டாப் 5, அதாவது என்னுடைய காணொலி பார்க்குற நிறைய பேர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ டாப் 5 இந்தியாவில் வந்து சேலரி கூட இருக்கிற ஜாப்ஸ் என்னென்னு சொல்ல போறேன். ஸோ தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு வந்து நிறைய ஜாப் செக்டர்ல வந்து நிறைய விதங்கள் வந்திருக்கு. அதாவது ஐடியா இருக்கட்டும், மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், எக்கானமி சம்பந்தமா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சம்பந்தமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சேலரியை நோக்கி தான் நம்மளுடைய வேலை இருக்கும். ஸோ இனி வார ஜென்ரேஷனும் சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னு சொன்னா, எதை படிச்சா நல்ல சேலரி உழைக்கலாம் என்ற வந்து ஒரு பொதுவான கேள்வியாக அமையுது. அந்த அடிப்படையில் நாம டாப் 5, அதாவது செஞ்ச ரிசர்ச் அடிப்படையில் டாப் 5 எந்தெந்த ஜாப்ஸுக்கு வந்து இப்போ இந்தியாவில் மார்க்கெட் இருக்குது, எந்த இதை படிச்சா நீங்க அந்த செக்டருக்கு வேலைக்கு போகலாம் என்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். அந்த விடயத்தில் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஷேர் பண்ணிவிடுங்க. எங்கெங்கே ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நாங்கள் பார்க்க போகிற அந்த டாப் 5 இடத்துல இருக்கிற முதலாவது இருக்கிற இடம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது இந்தியாவில் மட்டும் இல்லை, யூகே, கனடா போன்ற நாடுகளையும் அது டாப் 5க்குள்ளே வருது. பட் இந்தியாவில் டாப் 1ல இருக்குது. டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது அதிக ஊதியம் பெறும் வேலையாகும். இது போட்டி ஊதியம் மற்றும் சலுகைகளையும் இது வழங்குகிறது. கணினி அறிவியல், நிரலாக்கம், கணிதம், புள்ளியியல் மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றில் வலுவான அடித்தளத்தை கொண்ட ஆர்வலர்கள் இதில் தேர்வு செய்யப்படுகின்றனர். டேட்டா சயின்டிஸ்ட் என்பது இந்தியாவில் அதிக ஊதியம் பெறும் வேலைகள் ஒன்றாகும். சராசரி ஆண்டு சம்பளமாக 10 லட்சத்துக்கு மேலே வரும். அதாவது 1 லட்சம், மினிமம் 1 லட்சம் மந்த்லி வரக்கூடிய இது இருக்குது. ஸோ 10 லட்சத்துக்கு மேலே வரக்கூடிய ஒரு சம்பள இதை கொண்டிருக்கிறாங்க இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ஆக்கள். அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது கூடி குறையும். அனுபவம் வாய்ந்த விஞ்ஞானிகள், டேட்டா விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 25 லட்சம் வரையும் சம்பாதிக்கலாம். ஓகே, நியூ டெல்லியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வருடாந்தம், மும்பையில் கிட்டத்தட்ட 9 லட்சம், பெங்களூர்ல 11 லட்சம் வரைக்கும் போகுது, பூனேல கிட்டத்தட்ட 7 லட்சம் போகுது. இது ரிசர்ச்ல வந்து சொல்ற டேட்டாஸ் தான் இந்த டேட்டா சயின்டிஸ்டுக்குரிய இந்த பிரைசிங். அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ என்ஜினியர் என்றது வந்து செகண்ட் பிளேஸா பெறுது. இந்தியாவில் அதிக ஊதியம் பெறும் வேலையின் பட்டியலில் அடுத்ததாக ஏஐ பொறியியலாளர் இருக்கின்றனர். ஏஐ பொறியியலாளர் துல்லியமாக விளைவுகளை எதிர்நோக்கக்கூடிய மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதிரிகளை உருவாக்குவதற்கும் சோதனை செய்வதற்கும் பொறுப்பாக உள்ளனர். அத்துடன் தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துகின்றனர். இந்தியாவில் ஏஐ பொறியியலாளர் சராசரியாக சம்பளம் 8 லட்சம், அதாவது ஆண்டுக்கு ரூபாய் 40 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். மினிமம் 8 லட்சமாவது பெறாங்க ஏஐ இன்ஜினியர்ஸுக்கு. அதை தமிழ்ல சொல்றேன்னா செயற்கை நுண்ணறிவு பொறியியலாளர் என்று சொல்லலாம். அதைத்தான் ஏஐ இன்ஜினியர். ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு ஏஐ இன்ஜினியருக்கு என்ன படிக்கணுமோ அதை மூலமாக படித்து நீங்களும் இது பண்ணலாம். ஏரியா வைஸில் எப்படி வருதுன்னா, நியூ டெல்லியில் கிட்டத்தட்ட 6 லட்சம் சம்பளம் பெறுறாங்க, மும்பையில் 6.5 லட்சம் சம்பளம் பெறுறாங்க, பெங்களூரில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம், அதே மாதிரி பூனேல கிட்டத்தட்ட 8 லட்சம் வரைக்கும் இந்த ஏஐ இன்ஜினியர்ஸுக்கு சேலரிஸ் போகுது. ஓகே, மூன்றாவதா இருக்கிறது வந்து பிளாக் செயின் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. பிளாக் செயின் தொழில்நுட்பம் என்பது நாணய பரிவர்த்தனை, இணைய இணைப்பு, தரவு பாதுகாப்பு மற்றும் தரவு கையாளுதல் போன்ற விடயங்களில் மறுவரை செய்யும் வரை முறையாகும். இதைத்தான் சொல்றது பிளாக் செயின் டெவலப்பர்னு சொல்லி. தனியார் மற்றும் பொதுத்துறைகள் இரண்டும் இடைத்தரகர்களை குறைப்பதற்கும் செலவுகளை குறைப்பதற்கும் வேகத்தை விரிவுபடுத்துவதற்கும் அடையாளம் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை நாடுகின்றனர். இந்தியாவில் பிளாக் செயின் டெவலப்பர்கள் சராசரியாக ஆண்டுக்கு 8 லட்சம் வரைக்கும் மேல இது பண்றாங்க. சில அனுபவம் வாய்ந்தவங்க வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து புது டெல்லியில மினிமம் 6 lakhs வரைக்கும் போகுது, மும்பைல 6 lakhs, பெங்களூர்லயும் 6 lakhs, பூனேல கொஞ்சம் குறைஞ்சு 5 லட்சம் வரைக்கும் போகுது. இதுதான் என்ன சொல்றது பிளாக் செயின் டெவலப்பருக்குரிய சராசரி அமௌண்ட்.
அடுத்ததாக வந்து மேலாண்மை ஆலோசகர், கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க, இந்த 4வது இடத்தை பெறுறது. மேலாண்மை ஆலோசகர்கள் நிறுவனங்களுக்கு சிக்கலை தீர்க்கவும், செயல்திறனை அதிகரிக்கவும், வளர்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகிறார்கள். அவர்கள் நிறுவனத்தின் மூலோபாயம், கட்டமைப்பு, செயல்பாடுகள் மற்றும் மேலாண்மை ஆகியவற்றை கையாளுகின்றனர். வணிக நிர்வாகம், பொருளாதாரம், நிதி, கணக்கியல், மேலாண்மை ஆகியவற்றை இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் MBA திட்டத்தை தொடரலாம். MBA திட்டமானது உங்களுக்கு இந்தியாவில் சிறந்த வேலைகளை பெற்றுத்தரும். இந்தியாவில் மேலாண்மை ஆலோசகருக்கு சராசரியாக 11,49,770 ரூபாய் LPA ஆகும். சோ இதுதான் 4வது பெற இந்த மேலாண்மை கன்சல்டனுக்குரிய சேலரி வீதம். அடுத்தது வந்து 5வது இடத்தை பெற்றிருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், அதாவது வந்து முதலீட்டு வங்கியாளர் என்று சொல்லுவாங்க. இந்தியாவிலும் உலக அளவிலும் அதிக ஊதியம் பெறும் வேலைகளில் ஒன்றான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் என்பது வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதன் மூலம் முதலீட்டில் சிறந்த வருவாயை பெற உதவுகிறது. நீங்கள் நிதித்துறையில் நிபுணத்துவம் பெற்றிருந்தால் நிதி சேவைகளை வழங்குவதில் ஆர்வத்துடன் முதலீட்டு வங்கியானது உங்களுடைய சரியான தொழில் தேர்வு ஆகும். சோ நீங்க பேங்கிங் செக்டர் இருந்தா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இது மூலமா செய்து கொள்ளலாம். முதலீட்டு வங்கியாளரின் சம்பள வரம்பு கிட்டத்தட்ட ரூபாய் 4 முதல் 40 LPA லட்சம் அணம் வரைக்கும் இருக்கும். சோ நீங்களும் இது மூலமாக இது பண்ணிக்கொள்ளலாம். உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்றதுக்கு தயவு செஞ்சு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து இணைஞ்சிருங்க. ஸோ மக்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடிஞ்சா ஆகுங்க. அவர் வந்து கேட்டாருன்னா அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. அதான் நல்ல ஒரு விடயம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு டேட்டா மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் முடிச்சா இன்னும் நல்லா. ஸோ டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க டேட்டா சயின்ஸ் ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில படிக்கிறாங்க. படிச்சு சிலவங்க ஆக முடியாத நம்பிக்கை இருக்காங்க, ஓகே தான். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சு டேட்டா சயின்ஸ் படிச்சு டேட்டா சயின்ஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு அந்த லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போய் ஒரு சேனல்ல டைம் இருந்தா போய் சேனல்லையும் போய் பாருங்க. ட்ராவல் வ்ளாக்ஸ் இருக்கு, வெளிநாட்டுக்கு எப்படி போறது, வெளிநாட்டுல எப்படி IT ஜாப்ஸ் எடுக்கிறது என்றது எல்லாமே உங்களுக்கான ஒரு கிளியரான கட்டா இருக்கு. இப்போ எனக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கு, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னுடைய Facebook, Instagram, Twitter பேஜ்களை போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் வெளிநாடுகளுக்குரிய வேகன்சிஸ் கூட அதில் போடுறேன். அது மூலமா நீங்க ஜாப் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய தொடர்பு கொள்ள கீழே வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், போய் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் என்பது நான். See you in another video. Cheers மக்களே. Start music.